நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, இரவெல்லாம் அப்படி சற்று நிழலில் மூடி மறைத்து காத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொழுதும் ஆண்டவரே இந்த காலை வேளை காணும்படியான கிருபைகளை தந்து உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒன்றும் தெரியல, 2 பேர் தான் சொல்றீங்க. மீதெல்லாம் கஷ்டமா இருக்கா காலையில்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் கிருபையினாலே கடந்த நாட்களில் சென்னையில் 2 மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு கர்த்தர் கிருபையினால் சிறப்பாக அந்த கூட்டங்கள் முடிவடைந்தது. நீங்களாம் நல்லா ஜெபிச்சிங்க, அதனால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஸ்தோத்திரம். குடுவாஞ்சேரியிலே நல்ல ஒரு கூட்டத்தை விசேஷித்து ஒரு உபவாச ஜெபத்தை நாங்கள் வைத்திருந்தோம். அந்த சபையாருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததாக அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஸ்தோத்திரம் அரும்பாக்கத்திலே ஸ்தோத்திரம் 12 மணி நேரம் ஜெபத்தை நாங்கள் வைத்திருந்தோம். கர்த்தர் கிருபையினால் பாஸ்டர் ஜெரேமியா, ஐசக் ஜெரேமியா அவர்கள் அந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடத்தினார்கள். ஆண்டவர் கிருபையினாலே பாஸ்டர் பர்னபாஸ் அவர்கள் பெரம்பலூரிலிருந்தும் நாங்கள் இங்கிருந்தும் சென்று அந்த ஊழியர்களை சிறப்பாக நடத்த கர்த்தர் கிருபை தந்தார். எல்லா விசுவாச மக்களும் அங்குள்ள சோதர தேவதாச குடும்பம் எல்லாரும் அதிசயப்படக்கூடிய நிலையிலே கர்த்தர் கிருபை தந்தார். 21 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு 21 பேரை அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவிய கூட்டம் நடத்தப்பட்டது. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அவங்க சொன்ன ஒரு சாட்சி, நாங்கள் நினைச்சதுக்கும் வேண்டிக் கொண்டதுக்கும் அதிகமாக கர்த்தர் எங்கள் ஊழியத்தில் இறங்கி வந்தார் என்று எங்களிடத்திலே சாட்சி சொன்னார்கள். இப்படி இருக்குன்னு தெரியாது பாஸ்டர், ஏதோ டொலோஸ் போய் வருஷம் நடத்துவோம், அப்படி தான் நாங்கள் நடத்தலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். சில வருஷம் விட்டுட்டோம், சரி உங்களை வச்சு துவைக்கணுமேன்னு சொல்லி ஆரம்பித்தோம். இது இப்படி பயங்கரமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நல்ல சூழ்நிலையில் ஆசீர்வாதமாக அமைந்தது. எல்லாருக்கும் திருப்தியாக இருந்தது. எங்களுக்கு 12 மணி நேரம் போனதே தெரியல. ஸ்தோத்திரம். எப்படி போச்சுன்னே தெரியல. சில இடங்களில் கூட எனக்கு மயக்கம்லாம் வரும். ஆனால் அந்த இடத்துல மயக்கம் வரல, ஒன்றும் வரல. கடைசி வரைக்கும் ஸ்தோத்திரம். 2வது செக்ஷனில் 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் எனக்கு பிரசங்கிக்க அபிஷேக கூட்டம் நடத்த ஆண்டவர் கிருபை தந்தார். கடைசி செக்ஷனில் அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் வரணும். சுரேஷ் ஐயா, அவர் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் வர முடியல. அதனால் நாங்கள் 2 தான் நாங்கள் இருந்து நடத்தினோம். பர்னபாஸ் அவர்கள் 3.5 மணி நேரத்துக்கிட்ட பிரசங்கம் பண்ணார். கொஞ்சம் கூட சலிக்காமல் மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தார்கள். அல்லேலூயா. அருமையாக இந்த ஊழியம் முடிவடைந்தது. ஆண்டவர் தாமே ஜெபித்தவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்து நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் மதிப்புக்குரிய பாஸ்டர் டைட்டஸ் அவருடைய மனைவி இறந்திருக்கிறாங்க. அதுக்கு ஸ்தோத்திர கூட்டம் இன்றைக்கி நடக்கிறது. அதனால் இன்றைக்கி அவர்கள் எப்போதும் அவருடைய குடும்பத்தில் ஒருவராக மதிப்பார்கள். அதனால் இன்றைக்கு அவர்கள் ஃபோன் செய்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக மாலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். ஆகவே தொடர்ந்தது பிள்ளைகள் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது. சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயரிங்கை முடித்துவிட்டு மண்டே ஸ்தோத்திரம் ராஜபாளையத்தில் ஸ்தோத்திர கூட்டம் ஒன்று அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் நடத்திவிட்டு அப்படி கன்னியாகுமரி சென்று என்னுடைய கார் அங்கே தான் ரிப்பேரில் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வரணும். இப்படி நிறையா ஊழியங்கள் வெளியிலே பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன். அதனால் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த நாளிலே வேதத்திலே நாம் பார்க்கும்போது பிசாசு பிடித்தவன் என்று வேதத்திலே நாம் பார்க்கும்போது அருமையான தெய்வ பிள்ளைகளே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு 14 இடத்துல பிசாசு பிடித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு 14 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறார். அதில் மத்தேயு சுவிசேஷத்தில் 2 இடத்துல வருகிறது. அதை நாம் படிக்கும்போது ஸ்தோத்திரம் படிக்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 9:32 படிங்க. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பார்த்தீங்களா? அதில் என்ன அப்படின்னா, பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் என்ன செய்யறான்? அவன் வாயை அடைச்சிடறான். சில பேர் பேச மாட்டாங்க. பிசாசு பிடிக்கும்போது அவன் ஃபஸ்ட்டு வாயை அடைச்சிடறான், பேச மாட்டான், அப்படியே உண்மைட்டுருப்பாங்க. சோதரன், நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் என்கிற ஒரு இடத்துல அவனுடைய ஊழியத்தை செய்ய போகும்போது அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஒரு சகோதரி பேசாமல் இருந்தாங்க. பேசாமல் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாக கட்டப்பட்ட நிலைமையில் அப்படியே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒய்ஃபு தான் போயிருந்தோம். போயிட்டு ஜெபிச்சோம் பாருங்க. கத்தர் பாருங்க, உடனே வாயை திறந்துட்டாங்க. சொல்கிறாங்க, நாங்கள் எங்கெங்கேயோ போனோங்க, எனக்கு திறக்க முடியல, வாய் அவங்க பேசுகிறதில்ல. இப்போ நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி முடித்த பிறகு பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் ஜெபித்த உடனே அவங்க பேச ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு ஒரு அதிசயமாக இருந்தது. பிசாசு எப்போதுமே நல்லா கவனிக்கணும். நல்ல வார்த்தைகளையும் பேச விட மாட்டான். அவனுக்குரிய காரியங்களை பேசுனீங்கன்னா கொஞ்சம் விடுவான். ஆனால் இங்கே இந்த பிசாசு என்ன பண்ணால், அவனை பிடித்த உடனே அவனை வார்த்தையை அரெஸ்ட் பண்ணிட்டான். பார்த்தீங்களா? அவனுடைய வார்த்தையை அரெஸ்ட் பண்ணிட்டான். இப்பயும் நம்ம நிறைய பிசாசு பிடிக்கிறதுனால இங்கே நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம், ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் பண்ணும்போது அவன் உள்ள ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது அவன் என்ன செய்ய முடியாது, அந்த மனுஷனுடைய அனைத்து அவயவங்களையும் அவன் அரெஸ்ட் பண்ணி அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறான். அதனால் அவங்களால என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. சில மீட்டிங்ஸ்லாம் பார்க்குறோம்ல, இந்த வெளிநாட்டில் நடத்துகிற கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கையை நீட்டுறாங்க, உடனே என்ன பண்ணுறான், கீழே விழுந்து துள்ளுறான். அதை நம்ம ஆளுங்க, நம்ம மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை சினிமா பாட்டை போட்டு வாங்கடா அல்லேலியா கூட்டத்துக்கு போவோன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. பேய் ஆடுறது, இவங்களுக்கு பேய் ஆடும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க பொய் அப்படின்றாங்க. சரிடா, ஒரு பொய்ன்னு சொல்கிற அந்த இடத்துல அவ்வளோ துள்ளுவானா ஒருத்தன்? சொல்லுங்கள், ஒருத்தன் அப்படி உயிரை படைய வச்சு துள்ளுவானா? அறிவு வேண்டாம். இந்த மீடியாக்காரங்களுக்கு என்னதான் சொல்கிறதுனே தெரில. அவங்க பாருங்க, ஸ்தோத்திர, விசாசம் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஸ்தோத்திர, பாவம், அவங்க தெய்வமேனு வந்து இந்த கூட்டத்தில் அமர்றாங்க. அந்த வந்த ஊழியக்காரன் சில நேரங்களில் அப்படி கையை நீட்டுறாங்க, சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் சில விஷயம் பண்ணுறது சரியில்லைதான். ஸ்தோத்திர, சில ஊழியர்கள் வைக்கக்கூடாத இடத்தெல்லாம் கை வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். வெளிநாட்டில், நம்ம நாட்டிலலாம் இல்லை, நம்ம தமிழகத்திலலாம் அப்படி கிடையாது. வெளிநாடுகளில் சில பேர் என்ன செய்வாங்க, வாரில் கை வைக்கிறான், கண்ட இடத்துல கை வைக்கிறான், வயிற்றில் கை வைக்கிறான், இப்படி பேய் ஓட்டுறாங்க. அதெல்லாம் வந்து பைபிளில் கிடையாது. அதெல்லாம் பைபிளில் கிடையாது. இந்த மாதிரி ஊழியக்காரங்க பேய் ஓட்டுறன்னு சொல்லிவிட்டு சும்மா கண்ட இடத்துல கையை வச்சாங்கன்னா, பேய் பிடிச்சவனுக்கு பேய் பிடிக்கல, ஓட்டுறவனுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஆமாம், ஓட்டுறங்கிற பேரில் இன்னைக்கு என்ன பண்ணுறான், எவனாவது அப்படி பண்ணுனான்னு சொன்னால் அவன் சீட்டை வச்சு கையில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பணும். கொல்லாத பிசாசு படித்தவர்கள். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? பேய் விரட்ட வந்தால் பேய் தான் விரட்டணும். சோதனை, பேயை விட்டு மனுஷனை தடவிட்டு இருக்கிறது பொல்லாத பேய் பிடித்தவர்கள். நம்ம தமிழகத்தில் ஒருத்தரும் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் அடித்து சாட்டையில் அடித்து விரட்டினது போல இருக்கணும். சோதனை, தமிழகத்தில் இப்படிலாம் எவனாவது பண்ணானா அவனை உடனே அரெஸ்ட் பண்ணணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? சோதனை, தெய்வமேனு பேய் வரலாம் வராங்க. அது வர நேரத்தில் என்ன பண்ணணும்? சோதனை, முடிஞ்சா வரட்டு, இல்லைன்னா தள்ளி விடு. ஸ்தோத்திரம், அப்படி சொத்த இப்படி சொத்தன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல கை வச்சு பேய் விரட்டுறாங்க. பொல்லாத பேய் பிடித்தவங்க சில இடங்கள் அப்படி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதனால் ஸ்தோத்திரம், இங்கெல்லாம் தமிழகத்தில் நம்ம கண்டு கேட்டது யாரும் இல்லை. ஸ்தோத்திரம், அப்படி எவனாவது இருந்தால் சொல்லுங்க, என்கிட்ட காட்டுங்க. ஸ்தோத்திரம், 2ல் 1 பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம எல்லாம் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணி வீடியோ எடுத்து அப்படியே கொண்டு போய் போலீஸுக்கு கொடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி உள்ளவங்களாம் விடவே கூடாது. ஸ்தோத்திரம், பேய் வரட்டுன்னா பேயை வரட்டும். இல்லாத பிசாசு போகணும். திடீர்னு என்ன பண்ணுறாங்க, வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சு சில பேர் அப்படி பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம்,
இந்த மாதிரி துரோக செயலில் உள்ளவங்க, இவெல்லாம் ஊழியக்காரன் கிடையாது, இவெல்லாம் விபச்சார கல்ல, வேசி கல்ல, இந்த மாதிரி பேய் பிடித்தவர்கள் ஊழியம் பண்ணுறாங்க நிறைய இடங்கள்ல. அது இப்போ சில இடங்கள்ல அதிகமாயிடுச்சு. ஆமாம், அது சில இடங்கள்ல ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால ஸ்தோத்திரம், அவங்களெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. கர்த்தர் அவங்கள சந்திக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, சத்தமாக சொல்லுங்க. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு விரட்டணும்னு சொன்னால் முதலாவது நம்ம என்ன செய்யணும்? தேவ சன்னிதானத்தில் போய் அடங்கி இருக்கணும். ஸ்தோத்திரம், அடங்கி இருந்து அங்கே நடக்கிற எல்லா ஜெபங்களிலும் கலந்து கொள்ளணும். சில இடங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். ஸ்தோத்திரம், ஆனால் தேவையில்லாமல் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் திருச்சபையில் கண்ணாப்பினான்னு ஊழியெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் இந்த பிசாசு பிடித்தவர்கள் என்று சொல்லும்போது அவங்க பேச மாட்டாங்க. அதனால் அதை சான்ஸாக எடுத்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது. கண்ணாப்பினானெல்லாம் இப்படிலாம் செய்வது தேவனுடைய சமூகத்தில் அருவருப்பானது. கர்த்தர் அவனை விட மாட்டார். ஜாக்கிரதை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால் இப்போ பாருங்க, இவனுக்கு ஊமையாயிட்டான். பிசாசு பிடித்த உடனே ஊமையாயிட்டான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவன் விரட்டின பிறகு அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த பேய் வெளியே போன பிறகு பேச ஆரம்பிச்சிட்டான். சில ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசு தான் பிடிச்சிருக்கு. புரியுதுங்களா? பேச மாட்டாங்க. நான் நல்ல காரியம் பேச மாட்டாங்க. கெட்ட காரியம் மாத்திரம் பேச வாயை பிசாசு பயன்படுத்துவோம். நல்ல விஷயங்களை பேசுவதற்கு அவங்கள பயன்படுத்தவே மாட்டான். சொல்கிறோம், சில பேருக்கு பேய் பிடிச்சா அப்படி தான் இருக்கும். எதுவும் பேச மாட்டாங்க. சுசேஷன் சொல்ல மாட்டாங்க, அன்பான வார்த்தை பேச மாட்டாங்க, ஆவிக்குரிய சில ரகசியங்களை பேச மாட்டாங்க. சொல்கிறேன், அடுத்தவங்களை பேசுகிற குத்தியே பேசுவாங்க. இவங்கெல்லாம் பிசாசு பிடித்து அப்படி ஒரு அபிஷேகத்துல அடுத்தவங்களை குற்றப்படுத்தியே பேசி பழகிட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோம், அவங்க ரத்தத்துல ஊர்னது பேய் அவங்க ரத்தத்திலேயே ஊறி அடுத்தவனை எப்போதும் குறையாவே பார்த்து குறையே சொல்லி கடைசியில் அவன் குடும்பம் முழுவதும் குறைவுள்ளதாக மாறிடும். இல்லாத பிசாசு பிடித்த குடும்பங்கள், சில குடும்பங்கள் இருக்கு. சோதரன் எப்போதும் பார்த்தீங்கன்னா குறை, எதையாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம், ஒருத்தன் குறை சொன்னாலும் அவனை நீ வாழ்த்து பேசினா நீ தான் கர்த்தருடைய பிள்ளை. அவனுக்கு பதிலுக்கு பதில் நிற்கிற பாரு, உனக்கு பேர் கர்த்தருடைய பிள்ளை இல்லை, பிசாசின் பிள்ளைகள். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. பதிலடி கொடுக்குறாங்க. பதிலடி, நீ யாருக்கு பதிலடி கொடுத்தாலும் அது கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது இல்லை, உனக்குள்ள இருக்கிற பிசாசினால் கொடுக்கப்படுகிறது. இயேசுநாதர் ஒவ்வொருத்தருக்கும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு நீங்கள் நாளைக்கு நிப்போமாங்க? முடியாது. பதிலடி கொடுக்குறீங்களா? ஸ்தோத்திரம், காணா போயிருவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசு பிடித்திருந்தாலே சில பேர் ஊமையாயிடுவாங்க. ஊமையாகி நல்ல வார்த்தைகளை பேச மாட்டாங்க. சைலண்ட், நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நீ ஏன் தெரியுமா? உனக்குள்ள பிசாசு இருக்கான். அதனால நீ இப்போ யாருக்கிட்டையும் பேச முடியாது. தெய்வ பிள்ளை தான் எல்லாத்தையும் பேச முடியும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அட நல்லா சொல்லுங்கம்மா. உங்களுக்கு கடைசியாக எல்லாரும் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க எல்லாரோட நல்லா பேசணும், கலகலப்பா பேசணும், உள்ள பேசணும், அழகா பேசணும், சந்தோஷமா பேசணும். பேச்ச கட் பண்ண பேய் பிடித்துட்டான்னு அர்த்தம். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செத்து போறவர் அல்ல. அவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் அநேகரை உருவாக்க முடியவர். உன்னை உருவாக்கலாம் உனக்குள்ள இருக்கிறார். நீ அடுத்தவங்களை உருவாக்கலாம் அவர் உனக்குள்ள இருக்கிறார். அதனால பிசாசு பிடித்தவங்க மாதிரி பேச்சை கட் பண்ண அது பிசாசு பிடித்தவங்களுக்கு அடையாளம். பாத்தீங்களா? பேய் உள்ள போந்தோடனே வார்த்தை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. எதுவும் பேச மாட்டேன், எதுவும் பேசாத. இயேசுநாதர் வரும்போது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சில பேருக்கு தங்கள் வார்த்தை செல்லாததா போயிட்டதுனால இப்போ ஒரு வார்த்தை யாருக்கிட்டையும் பேச முடிய மாட்டேங்குது. ஒரு நாள்லாம் இந்த பிரதர் இந்த சிஸ்டர் நல்லா அருமையா பேசிட்டு இருந்தாங்க, இப்ப ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க? பேய் பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிருச்சு? வாயை திறந்து சொல்லுங்கம்மா. ஆமா, ஆவியானவர் அப்படி போவாரா? போவாரான்ற ஆண்டவர் பேசுற வார்த்தையில உள்ளம் உடைக்கப்படும், பல உள்ளங்கள் திறக்கப்படும், கர்த்தருக்கு புது புது இடங்களை உருவாக்க முடியும். அதான் ஆவியானுடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, இன்னைக்கு யாரு பிசாசு பிடித்தவங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் சில நேரங்களில் இயேசுவையே சொல்லிவிட்டாங்க.
சில நேரங்களில் யோவானையே சொல்லிவிட்டாங்க, பிசாசு பிடித்தவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லிவிட்டாங்க. சோத்திரம். உபதேசம் பண்ண போனால் எங்களுக்கு பேர் பிசாசு பிடித்தவர் தான். அல்லேலூயா. ஏன்னா உன்னை நரகத்துக்கு சொல்கிறோம்ல, அதனால எங்களுக்கு பேர் பிசாசு பிடித்தவர் தான். ஸ்தோத்திரம். ஏதாவது பேச போனால் பிசாசு பிடித்தவொன்னா ஊழியக்காரர்களுக்கு பேர் பட்ட பேர். அவங்க தான் பிசாசு ஆவினால் பேசுகிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வசந்த எடுத்துக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்களே. நம்ம ஊரில் பழமொழி இருக்கு, இருக்கிறவன் ஒழுங்காக இருந்தால் சரிக்கிறவன் கரெக்டாக சரிப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மெல்லாம் சரியாக இருந்துட்டோம்னா நமக்கு கீழே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஏன்னா ஆவியானவரே நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார். ஆவியானவரே நமக்கு பிரசன்னமாக இருக்கிறார். ஆவியானவரே நமக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எப்படி மற்றவங்க தொட முடியும்? நம்ம வார்த்தை சரியில்லை, நம்முடைய எண்ணங்கள் சரியில்லை, நம்முடைய கிரியைகள் சரியில்லை. ஸ்தோத்திரம். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோங்க. அது யாருடைய வேலைங்க? பிசாசு பிடிச்சவங்க வேலை. ஸ்தோத்திரம். புருஷன் அப்படி ஒரு மனைவி நடந்தால் புருஷன் விட்டுக்கிட்டு இருப்பான்றீங்களா? போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். எனக்கு நிம்மதியே போகுதுன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். சில மனைவிமார்கள் சில புருஷர்களை அடிமைப்படுத்தி வச்சு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய சபைகளுக்கு போகிறேன்ல, பலரும் சாட்சி சொல்லுவாங்க. நேற்று கூட நிறைய பேர் ஒரு சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த பிரச்சனையில் இருக்க பாஸ்டர், ஜோம் பண்ணிக்க பாஸ்டர். ஊர்பட்ட பேர் வந்து ஜோம் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் வருவாங்க, ஜோம் பண்ணிக்க வருவாங்க, ஒவ்வொரு மீட்டிங்ஸ்லேயும் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஜோம் பண்ணி விடுவேன். என்ன செய்யறது? சில நேரத்தில் அழுதுடுவேன், அழுது விடுவேன், ரொம்ப அழுது வந்துடும். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக சொல்லுவாங்க, நான் இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன், இவ்வளோதான் எனக்கு கொடுமைப்படுத்துவாங்க அப்படிலாம் சொல்லி அழுவாங்க சில சிஸ்டர்ஸுங்க. அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளையே சில நேரங்களில் புருஷர்களுக்கு தான் போய் பிசாசு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து மாறி போச்சுங்க, மனைவிகளுக்கு தான் பிசாசு பிடிச்சிருக்கு. ஸ்தோத்திரம். அதனால் புருஷர்களை ஆதாயப்படுத்த முடியாமல் புருஷர்களை ரோட்டில் விட்டுட்டு எப்போ நரகம் வரும்போதோ அதுக்கு கரெக்டாக வாய் பணந்திருக்கும் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸ்தோத்திரம். அலையிலேயே சொல்லுவாங்க. நாளைய தினம் நம்முடைய நாள் அல்லங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கு வச்சுக்கணுமா, நாளைக்கு வருவான்னு. நாளைக்கெல்லாம் உங்களுக்கு வேலைக்கே இடம் இல்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறாங்க அதுதான் கர்த்தருடைய சமூகத்தில் பதிவாகும். ஒரு அலையிலேயே சொல்லுவாங்க. சரி, இப்போ இது கூட பரவாயில்லைங்க. இந்த பேய் வந்து வாயை கட்டுவிட்டான். சில பேர் பேசவும் மாட்டாங்க. இப்போ அடுத்தது பாருங்களேன், மற்ற 12:32 12:22 படிங்க. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் உண்மையுமான ஒருவன் மேலே படித்தோம். நம்ம வந்து வெறும் ஊமையாக மாத்திரம் இருந்தாலும் ஜோம் பண்ணி அதை ஓட்டிட்டேன் பேச வச்சுட்டேன்லாம் சொல்கிறாரு. ஆனால் இப்போ பாருங்க, இந்த பேய்க்கு என்ன வந்திருக்கான்? குருடும் ஊமையும் வந்துருச்சு. ரெண்டும் கண்ணையும் கூட விட்டா, வார்த்தையே என்ன பண்ணிட்டான்? பறிச்சுக்கிட்டான். பறிச்சு இப்போ இவங்க சாத்தா அவங்களுக்குள்ளே போய் இருந்துட்டு பால் யோசிக்கிறான். ஒரு அலையிலே சொல்லுவாங்க. அலேலுயா. சோத்திரம். பார்த்தீங்களா? அப்போ சோத்திரம். இது என்ன அப்படின்னா, அந்த குருட்டுத்தனமான ஆவிகள் இந்த குருடை என்ன செய்யுது அப்படின்னா, தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பவைகளை காண முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவனுடைய கண்களை என்ன செஞ்சுட்டானா? குருடாகிட்டானா. என்னாகிட்டா? குருடாகிட்டான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்க கண்களை என்ன செஞ்சுட்டான்? ஆமாம். பிசாசு பூமியாகிறது மாத்திரம் இல்லை, குருடமாக்கிட்டான். இப்போ தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணவைகளை தெரியாம நம்ம பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு ஒரு காட்டுக்கு போயிடு, காட்டில் போய் உன் இஷ்டத்துக்கு வாழுன்றேன். 4 பேர் இருக்கிற இடத்துல 4 பேர் மேலே தான் வாழணும். புரியல? புரிஞ்சுங்க. 4 பேர் இருக்கிற இடத்துல 4 பேர் மேலே தான் வாழணும். அப்படி இல்லைன்னா காட்டுக்கு போயிட்டு யாருடைய இம்சையும் இல்லாமல் சந்தோஷமா அங்கேயே வாழ்ந்தா அங்கேயே செத்து போயிடலாம். ஏங்க அமைதியாக வரமாட்டேங்குது? உங்களுக்கெல்லாம் அப்படி விருப்பம் இல்லையோ? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்றேன், கூட்டத்தை கலைக்காதீங்க. கூட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அழுகிறவங்களோட நீ அழு, ஜெபம் பண்ணுறவங்களோட நீ ஜெபம் பண்ணு, ஊழியம் செய்கிறவங்களோட நீ ஊழியம் செய், பொறுக்கிறவர்களோட நீ போய் பொறுக்கு போவா சொன்னார். புரியல? இதெல்லாம் வந்து வேத ஆதாரம். இதெல்லாம் விட்டுவிட்டு நான் தனியாக தான் வாழ்வேன். இந்த மாதிரி இடரில் ஒன்றும் பண்ணாத. இடரில் வருவது அவசியம்தான். யார் மூலமாக வருதோ அவனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
சபையில் இருக்கிறவன் நான் தனியாக தான் வாழ்வேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் போவேன்னு சொன்னான், ஒழுங்கு மரியாதையே சபையை விட்டு தொலைஞ்சு போயிரு. சோத்திரம். நீ சபையில் இருந்தால் சபை என்ன சொல்லுதோ அதுபடி தான் இருக்கணும். ஜெபத்துக்கு வந்தால் எல்லாரோடு சேர்ந்து ஜெபிக்கணும். ஊழியத்துக்கு போனால் எல்லாரோடு சேர்ந்து ஊழியத்துக்கு பண்ணணும். இனி தனியாக உனக்கு ஒன்றுங்க பர்மிஷன் கிடையாது. எந்த பர்மிஷன் தனியாக உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு சபையில் கலைச்சி போடாத, சபையை கலைக்க இடர்லாம் எழும்பாத, வேண்டாம். கர்த்தர் ஒத்துக்க மாட்டாரு. சபையில் எல்லாரோடும் ஒன்றாக இணைந்து தான் செயல்படணும். ஒரு மனம் இல்லாம எதை செஞ்சாலும் சாத்தான் ஒன்ன பிரிச்சு மேய்ச்சிருவான். பாத்தீங்களா? தனியா நிக்கிற மானை விட்டானா? சொல்லுங்க. தனியா நிக்கிற ஒரு எருத விடுறானா? சிங்கம் போல ஓடி வந்து பிச்சு கொதறிடுறான் பாருங்க. அது மாதிரி எப்போதுமே ஒரு இணைப்பாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையை ஒரு ஊழியத்திலேயோ ஒரு குடும்பத்திலேயோ எல்லாரோடு இணைந்து இருக்கணும். ஒரு பிரிஞ்சு இருக்கிறவன் நிச்சயமா எதிரையும் சுற்றி பண்ண முடியாது. கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கணும். நீங்கள் ஸ்தோத்திரம் நினைக்கிற மாதிரிலாம் அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. தேவனோடு ஒன்றாக இருக்கணும், சபையோடு ஒன்றாக இருக்கணும், குடும்பத்தோடு ஒன்றாக இருக்கணும். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இப்போ அந்த மிருகங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் ஒன்று சேருது. சிங்கங்கள் வந்து சுற்றி 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 பார்க்குது, பிடிச்சிடலாமான்னு பிடிக்க முடியல தானே. அதான் பிடிக்க முடியல. ஏன்னா எல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்கடா, எல்லாம் ஒருவனமாக இருக்கிறாங்கடா, எல்லாம் செஞ்சல் முட்டி கொண்டுடுவாங்கடான்னு சொல்லி எல்லா மான் கூட்டத்தையும் பார்க்குது. மான் கூட்டமாக இருக்கிறதுனால அது கிட்ட நெருங்க முடியல. மாடுகள்லாம் கூட்டமாக இருக்கிறதுனால அது நெருங்க முடியல. பார்த்தீங்களா? ஏன்? கூட்டமாக இருந்தா எந்த பேய் ஒன்று தொடாது. தனிச்சு போனீங்கன்னா தாளிச்சிருவோம் பேய். ஒரு அலையில சொல்லலாம். அதனால கவனிங்க, சபையில் இருக்கிறவங்க சபையோடு ஒன்றா இருங்க. இஷ்டத்துக்கெல்லாம் போகாதீங்க. இந்த செய்தியில கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், வேண்டாம். அதுக்கு நீ இல்லாமல் இருந்தால் நலமா இருக்கும். ஸ்தோத்திரம். 12 சீசனில் யூதாஸ் மாத்திரம் தனியாக போகிறான். கொள்ளாத பேய் பிடிச்சவன், பிசாசு பிடிச்சவன். எப்படி போகிறானா? தனியாக போகிறானா. யாருமே வேண்டாமா, யாருமே வேண்டாமா. 11 சீசன் வந்து குளிக்கிறாங்க. அதனால இந்த சீசன் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அண்ணா காயப்பாவோட புது ஐக்கியம். பொல்லாத பிசாசு பிடிச்சவனே நீ போயிடுவா என்று சொல்லி ஆண்டவர் அப்படியே குறிச்சு வச்சுட்டாரு. கடைசியா ராபோஜன பந்தி அன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாரு. யூதாஸ், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் போய் செய்ய அவ்வளோதான் அனுப்பினார். கடைசியாக அவனுடைய முடிவு 4 கொண்டு சேர்த்தான். ஒரு அலையில சொல்லலாம். அதனால வேதம் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்குங்க. எல்லாரோடும் நல்ல ஐக்கியமாக பரசமாதானமாக இருங்க. பைபிளே என்ன சொல்லுது தெரியுமா? சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை, வசனம் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும் உங்களால. வசனம் தெரியல பாருங்க. இப்ப சொல்லுங்க, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை. வசனத்துல நீங்க சரியா போடுங்கள. இப்ப யாருக்கு பிடிச்சிருக்கு இப்ப எனக்கே தெரியல. அல்லேலூயா. சரி, வசனம் எடுத்து வாசிங்க. இவ்வளவுதான் திருத்த முடியாது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதுல இருக்கு பாருங்க. சீக்கிரம் படிக்கும். என்ன இப்படி இருக்கீங்க? அடாடா ஆண்டவரே, பிள்ளைகள் இந்த வசனத்தை கூட சொல்றேன்னா என்ன அர்த்தம்? இன்னுமா தேடுறீங்க? ஸ்தோத்திரம். படிக்க பார்க்கலாம். 15 7:15 படிப்பா. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதை கூட சொல்ல தெரியல. என்ன பயன்படுகிறீங்க? சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சமாதானமாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை, எல்லா இடத்துலையும் நம்ம சமாதானமாக இருக்கணுங்க. எவ்வளோ பெரிய சத்ருவாக இருந்தாலும் உன் வழியில் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா உன் சத்துருக்கள் அவனோட சமாதானமாயிடுவான்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா? உன் சத்துருக்களே அவன் சமாதானமாயிடுவாங்க. உன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நமக்கு எவ்வளோ சத்துருக்கள் பூமியில் இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து தேவனுங்களோட கூட இருக்கிறான்னு கேள்விப்பட்டோன்னு சொல்லி நம்ம கூட வருவாங்க. ஆனால் அவங்க வரா போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம
நம்ம வழிகள் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கு. நம்ம வழிகளில் ஆண்டவர் விரும்பலை. அதனால தான் இப்போ நம்ம வழிகளில் ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறேன். சோத்துறேன் இங்கே பேசுறதுலாம் செவத்துக்கெல்லாம் இல்லை, இங்கே உட்காந்துருக்கிற உங்களுக்கு தான். நல்லா கவனிங்க, இங்கே கேட்குற உங்களுக்கு தான். அதனால் மனம் திருப்பிடுங்க. எங்கே போனாலும் இடத்துல உண்டு பண்ணாதீங்க. எல்லாரோடும் ஒன்றா இருங்க. ஸ்தோத்திரம். ஒரு அடுப்பில் ஒரு 4-5 விரவு எடுத்து வச்சு எரித்து அவங்க ஒரு ஆகாரத்தை உண்டு பண்ணுறாங்க. ஒரு விரவு சொல்லுது, நான் போக மாட்டேன், நான் எரிய மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஆக வேண்டிய இடத்துல ஆகாத அந்த சீக்கிரமாக அந்த சாப்பாடு வேகிறத அதை தடை பண்ணுறது தானே அர்த்தம். அந்த விறகை பார்த்தீங்களா? அந்த விறகு எவ்வளோ கெட்டேன்னு அந்த விறகு சொல்லுது, நான் தனியாக தான் இருப்பேன்னு சொல்லுது, நான் எரிய மாட்டேன் கூட சொல்லி. சில விறகு எரியாது, சில விறகு அப்படியே காய்ச்ச ஈரமாக இருக்கும். அதனால் அதை வச்சா கூட சரியாக எரியாது. பார்த்தீங்களா? அது என்ன அர்த்தம்? அது சேர்ந்து எரிஞ்சதுன்னா அது சீக்கிரமாக உருவாயிடும். ஆனால் இப்போ அது சேர்ந்து எரியாததுனால நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலையெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கு. ஆண்டவருக்கு பெரிய பெரிய இழப்பு, சபைகளில் பெரிய பெரிய இழப்பு. சபைகளில் இந்த மாதிரி இடரில் உண்டு பண்ணுகிற பிள்ளைகளே கொஞ்சம் மனம் திருப்பிடுங்களேன். ஸ்தோத்திரம். பின் சந்ததிக்கு நல்லாயிருக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் இப்படி கடின இருதயத்தை வச்சுட்டு, கல்லான இருதயத்தை வச்சுட்டு நீ ஆண்டவர் சொல்கிறது சரியில்லை. ஸ்தோத்திரம். எதையும் தாங்க சக்தி உனக்கு இல்லைன்னா போயிடுன்றேன். சாத்தானையும் பின்பற்றி போயிடு. தாங்கிறதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்தாவியை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்தாவி உனக்கு இல்லை. அதனால் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது, என்ன சொன்னாலும் தப்பாக எடுத்துக்கிறேன். அதனால் இப்போ நிறைய பேர் அப்படி தான் எடுத்துக்கிறோம். ஏதாவது அட்வைஸ் பண்ணால் கூட அதை தப்பான மீனிங்கில் எடுத்துக்கிட்டு உடனே என்ன பண்ணுறது, குற்றப்படுத்துகிற உணர்வு உள்ள ஆவி உனக்குள்ளே இருக்குது. அடுத்தவங்களை குற்றப்படுத்தி 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 ஒன்றை என்ன பண்ணுறேன், நரகத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். ஸ்தோத்திரம். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறீங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா நம்ம சந்ததியை கத்தத்தை கொண்டு போகணும். நமக்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தணும். இந்த திருச்சபை மூலமாக உன்னை ரட்சித்தார் என்றால் இந்த திருச்சபைக்கு நீ உண்மையாக இருக்கணும். ஊரு கெட்ட பேர் கூட உனக்கு வரக்கூடாது. ஸ்தோத்திரம். ஊரு கெட்ட பேர் கூட வரக்கூடாது. இடர்கள் வருவது அவசியம்தான் சபைகளுக்கு. ஆனால் யார் மூலமாக வருதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கு. அதனால் இடர்கள் சபையில் உண்டு பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் ஏற்றது மாதிரி தான் இருக்கணும். எல்லாருக்கும் ஏற்றது மாதிரி தான் பேசணும். நான் இப்படி தான் போவேங்கிறது விசுவாசம் பிடிச்சவங்க செய்கிற வேலை. அதுக்கு இனி இடம் கொடுத்தீங்கன்னா அவன் என்ன வேலை செய்யணும் அதை செஞ்சுட்டு இருப்பான். சோத்ரு. இந்த மாதிரி நீ இருக்க, ஆனால் உன் சந்ததி அப்படி இருக்காது. உன்னை விட பட்டு மோசமாக வளரும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சில இடங்களில். அதனால் சொல்கிறேன், வேண்டாம். யாரும் கூட விளையாடணுமோ விளையாடு, சபையோடு விளையாடாத, ஆண்டவரோடு விளையாடாத. உன்னை தாழ்த்தினா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நீ பெருமை உள்ளவன் தான் எதிர்த்து நிற்பார். அதனால் தாழ்மையாக இருந்தால் சபையினுடைய கண்ட்ரோல். சோதரம். நீ கரெக்டாக இருக்கணும். சபைக்குள்ளே நீ சரியாக இருக்கணும். எந்த ரிப்போர்ட்டும் உன்னால் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். நீ அந்த அளவுக்கு பேர் பெற்றவளாய் இருக்கணும். அப்படி இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு கூட வருவார். ஆண்டவர் உன்னோடு கூட பயணம் செய்வார். உன்னுடைய பயணம் இனிதாக இருக்கும். நீ என்னதான் பயணம் செஞ்சாலும் சபைக்கு இடர் உண்டு பண்ணிட்டு நீ பயணம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. உன் பயணத்தில் கர்த்தர் வரமாட்டார். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லணும். ஸ்தோத்திரம். எனக்கு அவ்வளோ பெரிய குற்றம் நிறைந்த மாறணும். ஸ்தோத்திர. சமாரிய பெண் பார்த்தீங்களா, 5 புருஷர்களை வைத்திருந்தவள். அவள் என்ன செய்யறா பாருங்க. அவ்வளோ பிரச்சனையும் கேட்டு குடத்தை வைத்து விட்டு நேரம் ஓடி போய் ஊருக்குள்ளே எனக்குள்ளதெல்லாம் சொன்னார்னு சொல்லி எல்லாரையும் சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவளாய் காணப்பட்டார். பெருமிதம் அடைந்தார். ஆண்டவர் பெருமிதம் அடைந்தார் அவளை குறித்து. அவளை ஒரு குற்றம் உள்ளவள். அவள் குற்றத்தை பொருட்படுத்தாமல் கடவுளுக்காக ஓடி இவ்வளோ பெரிய சேவையை அவர் செய்கிறார். அந்த மாதிரி பரந்த மனப்பான்மை இருக்கணும். எப்போதும் குறுகிய வட்டத்தில் நாம் நிற்கக்கூடாது. அது நமக்கு என்றைக்கும் ஆபத்து. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய சமூகத்தை நீங்கள் ஆராதனை பண்ணுங்க. ஏன்னா சத்ரு சில நேரங்களில் இப்பிரபஞ்சத்து தேவனானவன் சில ஆசீர்வாதங்களை பார்க்கக்கூடாதபடிக்கு நம்முடைய கண்களை குருடாக்கிடுவான். அப்போ அந்த குருடாக்குனதுனால தான் இன்றைக்கி பாருங்கள். ஸ்தோத்திரம். 2வது முறை அந்த மத்திய சுசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பிசாசு பிடிச்சவங்க விரட்டிட்டு வராரு. 12ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் ஒரு பிசாசு பிடிச்ச வரா. ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஸ்தோத்திரம். இன்றைக்கி நாம் ஒரு ஆள் பணம் திரும்பினா நம்மோடு முடியாது, அடுத்த ஆள் ஒருத்தர் எழுவும்.
அடுத்த ஆளுக்கு பேய் பிடிக்கும், அந்த பேய் இன்னொருத்தண்ட போகும். சோத்திரம் புரியல. இந்த பாருங்க, 9ஆம் அதிகாரத்தில் போன பேய் அங்கே திறந்துட்டு போய் மறுபடியும் 12ஆம் அதிகாரத்தில் போய் இன்னும் சேர்த்து உண்டாக்கிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம விட்டு போயிடும், அது உண்மை. ஃபஸ்ட்டு நம்ம அறிக்கை பண்ணி பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுட்டோம்னா அது நம்ம விட்டு வெளியே போயிடும். ஆனால் அது இன்னொருத்த மேலே போய் உட்காரும். சோத்திரம். அதெல்லாம் பைபிள் இருக்கிற முன்னிலைமை பின்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அது மாதிரி அது அப்புறம் போய் இவராது வார்த்தையை தான் கட் பண்ணான். இப்போ அடுத்தவன்கிட்ட போய் அது என்ன பண்ணும், கண்ணையும் கூடாய்க்கணும், கண்ணையும் கூடாய்க்கணும். அந்த மாதிரி ஏதோ நம்மளால் அந்த இடம் இல்லாமல் வேற ஒருத்தரால திரும்ப வரும். சபைகளுக்கு அது வரதான் செய்யும். அதை சபையார் ஆண்டவர் தான் என்ன செய்யணும், மேற்கொள்ள கிருபை தருவார். சபை மேற்கொள்ள அதுக்கு கிருபை தருவார். அதுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஸ்தோத்திரம் சாத்தானுடைய அந்த தந்திரங்களை அறிஞ்சவங்களா என்ன செய்யணும்னா, நீங்கள் சேர்ந்து எங்கே கூடா இருக்கணுமோ அங்கே கர்த்தர் கூடா வைப்பார். ஆனால் எங்கே நீ செவிடனாக இருக்கணும் அங்கே செவிடாக இருக்க வைப்பார். ஆனால் இப்போ நீ குருடாவும் செவிடாவும் இருக்கக்கூடாது, ஊமையானாவும் இருக்கக்கூடாது. நீ இப்போ நல்லா பேசுகிற நேரம், இந்த நேரத்தை விட்டுட்டு நான் இப்போ கூடாதான் இருப்பேன், நான் இப்போ பேச மாட்டேன், நான் இப்போ கேட்க மாட்டேன் அப்படின்லாம் போகக்கூடாது. சொல்கிறேன். ஏன்னா இந்த பேய்க்கு எந்த நேரத்தில் எதை செய்யணும் தெரியாது. கண்ட இடத்துல வந்து போடுவான், கண்ட இடத்துல வந்து உட்காருவான். ஆனால் அவனை மாதிரி நாமளும் என்ன செஞ்சிடக்கூடாது, அவனுக்கு இடம் கொடுத்துட்டு போயிடக்கூடாது. அதனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன, நான் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை நல்லா பேசி தேவனை ஆராதிக்கணும், நல்லா பேசி கர்த்தரை துதிக்கணும், அடுத்தவங்களுக்கு ஆண்டவரை பற்றி நல்லா அழகாக சொல்லிக் கொடுக்கணும். சில பேர் அறியாமல் சத்தியம் இருந்தால் ஒரு சபைக்குள்ளே இருக்கிறவங்களை சபைக்கு அனுகுணமாக அவங்களுக்கு சத்தியம் சொல்லணும். சொல்லிட்டு நீ சில பேர் சத்தியம் எப்படின்னா, நீ சொல்கிற சத்தியத்தினால அவன் சபையை விட்டு ஓடுற மாதிரி இருக்கு, சபையை விட்டு ஓடுற மாதிரி இருக்கு. சொல்கிறேன். இப்படிதான் சத்தியம் சொல்லுவாங்களா? ஏனுங்க, சத்தியம் சொல்கிற லட்சணம் இல்லானா? ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு சத்தியம் சொன்னால் அவன் சபையை விட்டே போகக்கூடாது, அந்த அளவுக்கு நீ சத்தியம் சொல்லணும். சோதரம். அவன் சொல்லுவான் கடைசி நாளில், இந்த அம்மா தான் என்னை சத்தியத்தை நடத்துச்சு, இந்த ஐயா தான் என்னை சத்தியத்தை நடத்துனாங்க, அதனால் இன்றைக்கி நான் ஸ்டாண்டர்டாக இருக்கிறேன்னா, நான் இப்படி பிரசங்கம் பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் இந்த அம்மா தான், அந்த ஐயா தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் இப்படி பிரசங்கம் பண்ணுறேன், நான் இங்கே நிற்கிறேன்னா இதுக்கெல்லாம் காரணம் யார்? எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா தான். ஒரு அம்மாவாக இருக்கிறவங்க அம்மா மாதிரி நடந்துக்குங்க, பேய் மாதிரி நடந்துக்காதீங்க. சோதரம். புரியுதா? பேய் மாதிரி நடந்துக்காதீங்க, வேண்டாம். சோதரம். நம்ம ஒரு தாய், நம்ம ஒரு தகப்பன், அதை அறிஞ்சிக்க போதாது. நான் 4 பேருக்கு நல்லது செய்யணும், அதனால நாம சேர்த்து வைக்கிறதுலாம் நன்மைதான். சோதரம். தீமையை சேர்க்கக்கூடாது. அதனால எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க, எல்லாருக்கும் நல்லதை பேசுங்க. யார் நம்ம குற்றப்படுத்தாலும் விட்டு கொடுங்க, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம போங்க. ஆனால் நல்லதை மாத்திரம் பேசுங்க, நல்லதை மாத்திரம் செய்யுங்க. ஆண்டவர் உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்களும் நம்மோடு கூட பயணம் செய்வார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நபர்களோட ஆண்டவர் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். அப்படிப்பட்ட நபராக இந்த கால வேளையில உங்களை வளர்ந்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் இந்த நாளை, இந்த வருஷத்தை ஆண்டவர் இந்த வருகிற அருமையான எதிர்காலங்களை உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு உள்ள திருச்சபைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? சோதரம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய நல்ல கிருபைக்காக சோதரம். இந்த நாளில் பிசாசு பிடித்தவன் வாயை ஊமையாக்கி செய்து பார்த்தான். அதை ஆண்டவர் திறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் போய் குருடையும் சேர்த்து ஆக்கி அங்கே போய் வேலை செஞ்சான். அதையும் கர்த்தர் வந்து சந்தித்து மாற்றிக்கொண்டார். இது மாதிரி பல நேரங்களிலே விசுவாசி என்று சொல்லுகிறவர்களுக்கும் இந்த மாதிரி சில நேரம் பிசாசு பிடித்து நான் அவங்களோடு பேச மாட்டேன், நான் இவங்களோடு பேச மாட்டேன்னு சொல்லி தன்னை ஒதுக்கி கொண்டிருக்கிற நபர்களை கண்டறிந்து கர்த்தர் அவர்களை சரிப்படுத்தும்படி இந்த கால வேளையில் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாண்டவரே. சத்தியமா மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க, மாற்றுங்க, ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்பு கர்த்தர் நடத்துவார். பிரைஸ் காட்.